வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. வேளாண் உற்பத்தி திறனில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களில் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கிலான பிரதமரின் தன தானிய யோஜனா திட்டத்தையும், துவரை, உளுந்து உள்ளிட்ட முக்கிய பயிர்களின் உற்பத்தியை பெருக்கும் நோக்கிலான பயறு வகை சுயசார்பு இயக்கத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் தொடக்கி வைக்கிறார். ஒவ்வொரு மனிதனின் ஒட்டுமொத்த நலவாழ்விலும் மனநலனுக்கு அடிப்படை பங்கு இருப்பதை வலியுறுத்தும் தருணமே உலக மனநல தினம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று உலக மனநல தினத்தையொட்டி சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மற்றவர்களை புரிந்து கொண்டு பரிவு காட்ட வேண்டியதன் அவசியத்தையும் இந்நாள் வலியுறுத்துவதாக கூறியுள்ளார். இளங்கலை ஆயுர்வேத மாணவர்களிடையே ஆராய்ச்சி உணர்வை ஊக்குவிக்கும் வகையிலான 4ஆம் கட்ட ஸ்பார்க் மாணவர் உதவித்தொகை திட்டத்தை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆயுர்வேத கல்லூரிகளில் இளங்கலை பயிலும் மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை மாணவர்கள் 300 பேருக்கு தலா 50,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இந்தியாவில் டிஜிட்டல் மய பணிகள் துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நல்லாட்சியும் ஆவணப்பதிவும் என்ற தலைப்பில் புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சி ஒன்றை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பல்நோக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் உதவியாளர்களில் முதல் கட்டமாக 582 பேருக்கு இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி மொத்தம் 10,72 லட்சம் ரூபாய் பணிக்கொடை வழங்கினார். இன்று தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.